நாளை அல்லாஹ் செலிப்ரேட் பண்ணி இருக்கிறானா, அல்லாஹ் கொண்டாடி இருக்கிறானா? குர்ஆன்ல தெரியுது. ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் படைக்கப்பட்ட பொழுது, ஏன்னா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அம்மா அத்தா கிடையாது, அதனால அவங்க பிறக்க முடியாது. இப்ப அவங்க படைக்கப்பட்டு முதலாக கண்ணை திறந்து பொழுது வ நஃபக்து ஃபீஹி மின் ரூஹி, என்னுடைய ரூஹ அவர்களை நான் ஊதுனதுக்கு அப்புறம் ஃபகஉ லஹு சாஜிதீன், நீங்கள் எல்லோரும் அவங்களுக்கு சஜிதா செய்யணும்னு அல்லாஹ் சொன்னான். அதுக்கு என்ன அர்த்தங்கிறாங்க சுஃபியாக்கள், அவுலியா அல்லாஹ்கள் என்ன அர்த்தம் என்று விளக்குகிறார்கள். ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பிறந்ததோட அல்லாஹ் அவ்வளோ மலக்கையும் சஜிதா செய்ய சொல்லி அல்லாஹ் அந்த பிறப்பை கொண்டாடினான்னு எழுதுறாங்க. முதல் மீலாது எங்க நடந்துச்சு? போல அல்லாஹ்வுடைய தர்பார்ல நடக்குது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கண் திறந்தவுடன் என் ரூஹ ஊதுனதுக்கு அப்புறம் நீங்க எல்லா மலக்கும் சஜிதா செய்யணும்னு அல்லாஹ் சொல்றாங்க. ஃபஸஜதல் மலாயிகத்து குல்லுஹும் அஜ்மஊன், குர்ஆனுடைய ஆயத். மலாயிகத்துமார்கள் எல்லோரும் சஜிதா செய்றாங்க. ஃபஸஜதல் மலாயிகத்து, மலாயிகத்து என்றால் பன்மை, எல்லா மலக்குகளும் சஜிதா செஞ்சாங்கன்னு அதிலே அர்த்தம் வந்துச்சு. குல்லுஹுங்கிற அல்லாஹ் தான், குல்லுஹும்னா அவர்கள் அனைவரும் திரும்ப ஒரு உறுதி செய்யறாங்க. அஜ்மஊன், அஜ்மஊன்னா திரும்பி அவர்கள் அனைவரும்ங்கறாங்க. அல்லாஹ் என்ன சொல்லி காட்டுகிறான்? எல்லா மலக்கும் எல்லா மலக்கும் சஜிதா செய்தார்கள் அல்லாஹ். நீங்க என்ன விளங்கிய கூடாது, மலாயிகத்துமார்கள் சஜிதா செஞ்சாங்கன்னா அங்க ஒரு 100 மலக்கு நின்றுப்பாங்க, அவங்க சஜிதா செஞ்சாங்கன்னு விளங்கிய கூடாது. ஃபஸஜதல் மலாயிகத்து குல்லுஹும், எல்லா மலக்கும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் உட்பட. நீ என்ன விளங்கிய கூடாது, ஒருவேளை வானத்துல இருந்த மலக்கு மட்டும் தான் சஜிதா செஞ்சாங்க. ஃபஸஜதல் மலாயிகத்து குல்லுஹும் அஜ்மஊன், எவ்வளவு மலக்கு இருந்தாலும் அவ்வளவு மலக்கும் சஜிதா செய்தார்கள் அல்லாஹ். ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய மீலாதை அல்லாஹ் எப்படி கொண்டாடி இருக்கிறார் அன்பர்களே? மலாயிகத்துமாருடைய எண்ணிக்கை இருக்கிறது அல்லாஹ் தவிர யாருக்குமே தெரியாது. அம்மா யாலமு ஜுனூத ரப்பிக இல்லாஹு, அல்லாஹ் அவனை தவிர அவனுடைய படையுடைய எண்ணிக்கை யாரும் அறிய மாட்டார்கள். அந்த அளவுக்கு எண்ணிக்கையற்ற மலாயிகத்துமார்கள் அனைவரும் சஜிதா செய்தார்கள் என்கிற அல்லாஹ் தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கண் திறந்தாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அப்ப மீலாத் எங்க கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கிறது என்பது ஹதீஸ் ஷரீஃப்களை எடுத்து பாருங்க. மீலாத் ரசூலுல்லாஹ்